நீங்கள் நல்லா சொன்னீங்க. அதாவது பாமர ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் எல்லாமே சட்டமன்ற நடவடிக்கைகள் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆமாமா, சட்டமன்ற நடவடிக்கை பார்க்கும்போது என்ன ஷாக் ஆனாங்கன்னா, என்ன எதிர்க்கட்சி தலைவர் இந்த போடுறாரு, நம்மளோட முதல்வர் நல்லா டயலாக் பேசுவார், அப்போ இந்த டயலாக்லாம் ஏன் அவர் வந்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் ஏன் பதில் சொல்லாமல் அமைதி காத்தாருன்னு என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் கேட்கலங்க, விஜயண்ணா உங்களை வாக்களித்த மக்கள் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே, ஊடகவியாளர்களை தர்க்க ரீதியாக, நியாய ரீதியாக, உரிமை ரீதியாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலளிக்காமல் நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பேசுகிறீங்க. குதிரை பேரம் என்ற விமர்சனத்தை வந்து தாங்கிக் கொள்ளாமல் நீங்கள் பெரிய அரசியல் மாம்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் நீங்கள் போய் பார்த்தீங்க. அது ஏதோ தொடக்கம் போல பேசுகிறாங்க. எங்கள் அண்ணா 1967 ஆட்சி அமைத்த போது தந்தை பெரியாரை சந்தித்தது நினைவில்லையா? பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்தது நினைவில்லையா? ஏன் நம் தமிழ்நாட்டு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து அறிவுஜீவிகளும் அப்போ இருக்க அரசியல் கட்சி தலைவரும் ராஜாஜி உட்பட சந்தித்தது நினைவில்லையா? நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, குதிரை பேரத்தை ஈடுபடுத்தல. அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட்டை மட்டும் சந்திச்சு வந்துட்டீங்க. இப்போ அந்த சோஃபா மாடல் வந்து சந்திச்சு இருக்குது. இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து அமைச்சர்கள் பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் தங்களோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தெய்த்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்களே, எதனால் சேர்றாங்க, எப்படி செய்கிறாங்க? அது வெளிப்படை தன்மையோடு அது குதிரை பேரோட அரசியல் இல்லையா?